இப்போ அவங்க போட்ட சங்கித்தனமான பதிவுகள், சில பதிவுகளை வந்து பார்க்கலாமே. அதாவது திமுக கலைஞரை வந்து வெளிப்படையாக அட்டாக் பண்றாங்க. 8 ரூபாய் பேனாவை ஆயுத பூஜையில் வைத்தால் மூட நம்பிக்கை, எழுதாத பேனாவை 80 கோடியில் வைத்தால் அது பகுத்தறிவா. விஜய் வந்து பக்ரீத், ஈஸ்டர், அன்னையர் தினம் இப்படி பல விஷயத்துக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு. ஏன் வந்து இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்றது இல்ல? பொது இடங்களில் அரசு மதுபானம் வைக்கலாம், ஆனால் விநாயகர் சிலை வைக்க கூடாதா? முதலமைச்சர் குறித்து ஒரு கேலி சித்திரம் போட்டிருக்கிறாங்க. கோவிலுக்குள் இந்துவாக போனால் மட்டும் போதாது, வாக்குச்சாவடிக்கும் இந்து உணர்வோடு போக வேண்டும் அப்படின்னு வெளிப்படையா எழுதியிருக்கிறாங்க. அடுத்து, உலகிலேயே மிகவும் கடினமான காரியம் இந்துக்களுக்கு இந்து சிந்தனையை ஊட்டுவதுதான் அப்படின்னு இந்த அம்மையார் சொல்லிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து இவங்க வந்து ஒரு ஆசிரியர், ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா அந்த பாட்னி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. அவங்க ஹெச்ஓடியாவும் இருக்கிறாங்க. அந்த அம்மா போட்ட பதிவு பாருங்க. டியர் ஹிந்து பேரண்ட்ஸ், இஃப் யுவர் கிட்ஸ் பிகம் லெஃப்ட் லிபரல்ஸ் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் தர்மா ஃபார் ஃபன், தென் யூ ஹேவ் ஃபெயில்ட் ஆஸ் அ பேரண்ட் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. எழுதி கொடுக்கறத படிக்கிறதுக்கு நான் என்ன சோபனா ரவியா, ஆர் அண்ட் ரவிடா அப்படின்னு வந்து அதுல ரஜினி வந்து சிகரெட் விடுற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை, இந்த முருகன் மாநாடு, பவன் கல்யாண், இப்ப இவங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டது, இதை எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அடுத்து பா ரஞ்சித்தை பத்தி ஒரு பதிவை திருப்பூர் சுப்பிரமணியம் எழுதுனதை ஷேர் பண்ணிருக்காங்க. மேடைக்கு மேடை நாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள்னு சொல்றாங்க. பென்ஸ் கார்லயும் 3 கோடி ரூபாய் கார்லயும் தான் வந்து இறங்குறாங்க. படத்துல விளிம்பு நிலை மக்களை பற்றி காட்டும் நீங்க விளிம்பு நிலை வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரஞ்சித் போட்டோவோட இருக்கிறது. அப்ப இந்த அம்மாவுக்குள் கொப்பளித்து கொண்டு இருக்கின்ற அந்த சாதி வெறி.